என்ன மாறனேர், பெருமாளுக்கு கண்டருள பண்ண வேண்டிய பிரசாதம் தானே இது? ஆமாம் சுவாமி. முதல் தளிகை சர்க்கரை பொங்கல், இரண்டாவது தளிகை தயாராகி கொண்டிருக்கிறது. இன்று தளிகை சீக்கிரமாகவே தயாராகிவிட்டதே. ஆமாம் சுவாமி. நேற்று அவர்கள் மடப்பள்ளியில் ஈரவிறகை பயன்படுத்திக் கொண்டிருந்தார்கள். உஷ்ணம் குறைவாக இருக்கும், அது தவிர புகை கண்ணெரிச்சல். அதனால் அவர்களால் வேகமாக பணி செய்ய முடியவில்லை. இன்று அடியேன் பார்த்து நல்ல காய்ந்த விறகாய் பிளந்து கொடுத்திருக்கிறேன். சரி, கொண்டா இப்படி. நிறுத்தும். என்ன இது? பெருமாளுக்கு திருவாராதனம் செய்யப்பட வேண்டிய பிரசாதம் தானே? ஆம் சுவாமி, சர்க்கரை பொங்கல். அதை திரும்ப எடுத்துக்கொண்டு போக சொல்லும். என்ன அடியேன் சொன்னது புரியவில்லையா? முதலில் அதை திரும்ப எடுத்துக்கொண்டு போக சொல்லும். என்ன சுவாமி, பிறகு பெருமாளுக்கு எதை கண்டருள பண்ணுவது? அதற்காக இதையா? ஆம், இதைத்தான். கூடவே கூடாது. என்ன சுவாமி, ஏதேனும் பிரச்சனையா? பெருமாளுக்கு கண்டருள பண்ண வேண்டிய முதல் தளிகை சர்க்கரை பொங்கலை மாறனர் கொண்டு வந்திருக்கிறான். அதை வாங்க போன என்னை தடுத்து திரும்ப எடுத்துக்கொண்டு போக சொல்கிறார் அணியரங்கனார். ஏன் என்று புரியவில்லை. ஏனென்று புரியவில்லை? பகவானுக்கு கண்டருள பண்ண வேண்டிய பிரசாதத்தை யார் வேண்டுமானாலும் கொண்டு வருவதா? இது கூட உங்களுக்கு புரியவில்லையா? சுவாமி, இவர் நமது ஆச்சாரியரின் மதிப்பிற்குரிய சீடன். மதிப்புக்குரிய சீடனாக இருந்தால் அவர் அதை தொட்டு தூக்கி கொண்டு வரலாமா? மடப்பள்ளியில் உதவியாளன் ராகவன் இல்லையா? மடப்பள்ளியின் பரிசாரகன் ரங்கமன்னார் இல்லையா? அவர்கள் யாராவது கொண்டு வரலாம் இல்லையா? தலிகை காரியங்களை விட்டுவிட்டு அவர்கள் எப்படி இங்க வர முடியும்? சரி, நீரே கூட போய் கொண்டு வந்திருக்கலாமே. இதில் ஒன்றும் தவறு இருப்பதாக அடியனுக்கு தெரியவில்லையே. என்ன பேசுகிறீர்கள் தெய்வவாரி? இது தவறு என்று உங்களுக்கு தெரியவில்லையா? உண்மையாகத்தான் சொல்கிறீர்களா? மன்னிக்க வேண்டும், உண்மையிலேயே இதில் தவறு எதுவும் இல்லை என்பது அடியேனின் அபிப்பிராயம். இல்லை, தவறுதான். இவர் தொட்டதை பெருமாளுக்கு திருவாராதனம் செய்யக்கூடாது. யார் வேண்டுமானாலும் தொட்டு அதை பெருமாளுக்கு கண்டருள பண்ணலாம் என்று அடியனின் தகப்பனார் அடியனுக்கு போதிக்கவில்லை. இன்னின்னார் மட்டுமே இதை செய்யலாம் என்றுதான் அடியனுக்கு உபதேசமாகி இருக்கிறது. அடியேன் இதுவரை பணி செய்த ஸ்ரீவில்லிபுத்தூர் கோயிலிலும் இப்படி ஒன்றை அனுமதித்ததே இல்லை. அடியேன் கண் பார்வையில் இப்படி ஒன்று நடக்க அடியேன் நிச்சயம் அனுமதிக்க மாட்டேன். சுவாமி, சற்று பொறுமையாக. அடியேன் எதையும் கேட்க தயாராக இல்லை. சம்பிரதாயங்களை அடியோடு புதைத்துவிட்டு அதிலிருந்து அடியேனை பிறழச் சொல்வதா? சொல்லாதீர்கள். அதை திரும்ப எடுத்துக்கொண்டு போக சொல்லுங்கள். புதிதாய் தளிகை செய்து பெருமாளுக்கு அதை கண்டருள பண்ண சொல்வோம். சற்று தயவு செய்யுங்கள். இன்று ஒரு நாள் மட்டும். இன்று மட்டுமல்ல, இது என்றும் நடக்கக்கூடாது. இது பெரிய அபச்சாரம். இந்த அபச்சாரத்திற்கு தயவு செய்து நீங்களும் துணை போகாதீர்கள். திரும்பவும் தளிகை செய்வதென்றால் மிகவும் தாமதமாகி விடுமே. அவ்வளவு தாமதமாகவா பெருமாளுக்கு அமுது சேர்விப்பது? படக்கூடாதவரின் கைப்பட்டு பெருமாளுக்கு சேர்விப்பதை விட தாமதமாக சேர்விப்பதே சாலச் சிறந்தது. தவறாக எடுத்துக்கொள்ளாதே மாறனேர். உன் மனம் காயப்பட்டிருந்தால் அவர் சார்பில் அடியேன் மன்னிப்பு கேட்கிறேன். காயம் பட்டிருந்தால் என்ன? நிச்சயம் காயப்பட்டிருக்கும். சுவாமி, அடியின் மீதும் தவறு இருக்கிறது. ஒருவேளை இந்த காயத்தை ஏற்றுக்கொள்ள அடியின் தகுதியானவன்தானோ என்னவோ. இல்லை மாறனேர், நீ எப்பேற்பட்ட உயர்ந்த வைணவன் என்பதை அவர் அறிய மாட்டார். ஆனால் கோயில் சம்பிரதாயங்களை நடைமுறைப்படுத்தவே அவர் நியமிக்கப்பட்டிருக்கிறார் என்பதனால் எங்களால் அவரை எதிர்த்து எதுவும் சொல்ல முடியவில்லை. அகத்தில் அழுக்கிருந்தாலும் புறத்தோற்றத்தில் எட்டுக்காய் போன்று பளபளவென்றிருந்தால் அவர்களைத்தான் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று அவருக்கு உபதேசமாயிருக்கிறது போலும். இதை யாரால் மாற்ற முடியும்? ஆனாது செல்வத்து அரம்பையர்கள் தற்சூழ வானாளும் செல்வமும் மண்ணரசும் என்ன அதற்குள் பால் எடுத்து வந்துள்ளாய்? நான் சரியான நேரத்திற்கு தான் எப்போதும் போல் பால் கொண்டு வந்திருக்கிறேன். உங்களுக்குத்தான் நேரம் போவதே தெரியவில்லை. ஓ, வெகு நேரம் ஆகிவிட்டதோ? நீ அமுது செய்து விட்டாயா? ஆயிற்று சுவாமி. என்ன இந்த நேரத்தில் பாசுரத்தை உரக்க சொல்லிக் கொண்டிருக்கிறீர்கள்? உனக்கும் கேட்டதா? சற்று முன் நீங்கள் பாடிய பாசுரம் அவ்வளவாக கேட்கவில்லை. ஆனால் இப்பொழுது தாங்கள் படித்த பாசுரம் நன்றாகவே காதில் விழுந்தது. அப்படியா? எங்கே
ஒரு வாக்கியமாவது சொல் பார்ப்போம். என்னையும் சோதிக்கிறீர்களா? சரி, சொல்கிறேன். ஆனாத செல்வத்து அறம்பெயர்கள் தற்சோழ என்று படித்தீர்கள். சரி, அதன் பிறகு? வானாளும் செல்வம் மன்னரசு என்று கூறினீர்கள். ஆஹா, மிகவும் சரியாக காதில் வாங்கியிருக்கிறாய். எனக்கு பாராட்டி இருக்கட்டும். இது ஆழ்வார் பாசுரம் தானே? ஆமாம், குலசேகர ஆழ்வாரின் பெருமாள் திருமொழி என்னும் பாசுரத் தொகுப்பு. நாளை இத்தொகுப்பிலிருந்துதான் பாடம் எடுக்க உள்ளேன். வகுப்புகள் எல்லாம் சரிதான் சுவாமி. இந்த பாசுரத்தில் ஆழ்வார் யாசிக்கும் விஷயம் செல்வம் என்பது தெளிவாக தெரிகிறது. அதை பற்றி தாங்கள் சிந்திப்பதாக தெரியவில்லையே. அட, இப்பாசுரத்தின் அர்த்தத்தை அதற்குள் உன் மனதில் ஆலோசிக்க ஆரம்பித்து விட்டாயே. ஆலோசிக்காமல் எப்படி இருப்பது சுவாமி? திரவியமும் செல்வமும் இன்றியமையாத விஷயமாயிற்றே. அதை செல்வத்து என்றீர்களே, அழியாத செல்வம், அப்படித்தானே அதற்கு பொருள்? அப்படித்தான் பொருள். அதாவது அழியாத செல்வம் எப்போது ஏற்படும் என்றால், செல்வம் எப்போதும் கூடிக்கொண்டும் பெருகிக் கொண்டும் இருந்தால் அச்செல்வம் அழியாமல் இருக்கும். அதுதானே அழியாத செல்வம். ஓ, இதற்கு இப்படியும் ஒரு அர்த்தம் இருக்கிறதா? சரி, மேற்கொண்டு சொல்ல வந்ததைச் சொல். செல்வம் உள்ளவர்களிடம் சேவைக்கு பல பேர் சூழ்ந்திருப்பார்கள். வானுலகை இந்திரன் ஆழ்வது போல் இந்த மண்ணுலகை பொருட்செல்வம் உள்ளவர்கள் அல்லவா ஆண்டு கொண்டிருக்கிறார்கள். அதைத்தானே ஆழ்வாரும் குறிப்பிடுகிறார். ஏன் சிரிக்கிறீர்கள்? சிரிக்காமல் வேறு என்ன செய்யச் சொல்கிறாய்? நான் பாசுரம் முழுவதும் சேவித்தவுடன் நீ வந்திருந்தால் இப்படி ஒரு தப்பர்த்தம் செய்திருக்க மாட்டாய். என்ன சொல்கிறீர்கள் சுவாமி? நான் தப்பர்த்தம் செய்துவிட்டேனா? ஆம், இப்பாசுரம் குலசேகர ஆழ்வாரால் திருமலை தெய்வமான திருவேங்கடமுடையானை பார்த்து பாடுவதாக அமைந்துள்ளது. செல்வத்தை உயர்த்தி பாடிய அவர் இதுபோன்ற செல்வங்கள் யான் வேண்டான் என்று குறிப்பிடுகிறார். அந்த எம்பெருமானின் மலை குகையில் ஒரு சுனையில் விளையாடும் ஓர் மீனாக பிறக்கும் பாக்கியம் அருள்வாய் என்று பாசுரத்தின் மூலம் பிரார்த்திக்கிறார். அப்படியென்றால் நீங்களும் மீனாக பிறக்கத்தான் ஆசைப்படுகிறீர்களா? செல்வ சீமானாக இருக்கும் ஆசையெல்லாம் உங்களுக்கு இல்லையா? செல்வம், திரவியம், சம்பாத்தியம் இவையெல்லாம் அர்த்தமற்றது என்கிறீர்களா? நான் அப்படி ஏதும் சொல்லவில்லையே. பிறகு திருமலை மாமாதான் தன் இருப்பிடத்திற்கு தங்களை திரவிய சம்பாத்திய விஷயமாக அழைத்தார் அல்லவா? நீங்கள் ஏன் மறுத்துவிட்டீர்கள்? அதை ஒரு நல்ல வாய்ப்பாக நினைக்கவில்லையா? தற்போது அங்கு செல்வது அவசியமற்றது என்று அடியேன் நினைக்கிறேன். அதுதான் என்ன காரணம் என்கிறேன். சொல்கிறேன். தஞ்சமாம்பாள், திரவிய சம்பாத்தியம் மிகவும் அவசியம்தான். ஆனால் அதைக் காட்டிலும் பக்தி செல்வம் உயர்ந்தது என்பது அடியேனின் கொள்கை. என்ன மௌனமாகிவிட்டாய்? தங்களுக்கு புத்தி சொல்ல நான் யார்? அதே சமயத்தில் நீங்கள் மற்றொன்றையும் உணர்ந்திருப்பீர்கள். தங்களின் அப்பாவோ அல்லது என் அப்பாவோ அகத்திலிருந்து திரவிய சம்பாத்தியம் இல்லாமல் இருந்திருந்தால் நாம் இப்பொழுது ஒரு நிம்மதியான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்க முடியுமா? இப்போதுள்ள நிலைமை நாளை நமக்கு சந்ததிகள் என்று பெரிதாகும் போது பொருள் இருந்தால்தானே வாழ்க்கையும் பொருள் உள்ளதாகும். மிகவும் பொருளுணர்ந்துதான் பேசுகிறாய். ஆனால் ஒன்றை மறந்து பேசுகிறாய். நாம் கைக்கொள்ளும் பக்தி செல்வம் அனைத்தையும், அனைத்து வளங்களையும் தானே நம்மிடம் கொண்டு வந்து சேர்க்கும். என் அப்பா இதே ஊரில் இருந்து கொண்டு செம்மையாகத்தானே வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அதுபோல் நமக்கும் ஒரு அர்த்தமுள்ள வாழ்க்கை இங்கேயே அமையும். அது மட்டுமல்ல, பல விஷயங்களுக்கு என் அப்பாவையே நான் முன்மாதிரியாக கொண்டுள்ளேன். அவர் இதுவரை செய்து வந்த யாகங்களும் சரி, மற்ற பல வைதீக காரியங்களும் சரி, அவர் எதையும் தேடிப்போய் செய்ததில்லை. அவருடைய நாணயத்திற்கும் நேர்மைக்கும் பக்திக்கும் பல பேர் அவர் அகம் தேடி வந்து அழைப்பர். அதைத் தொடர்ந்து அக்காரியத்திற்கு ஏற்ற தட்சணையும் தருவர். இதற்கு நடுவே என் தாயும் அவரை
இன்று எங்கும் யாகத்திற்கு செல்லவில்லையா என்பது போன்ற வார்த்தைகளை உபயோகித்து அடியேன் கேட்டதே இல்லை. அதேபோல் இன்று இவ்வளவுதான் தட்சணையா என்றும் அவர் வினவியதே இல்லை. அவர் கொடுப்பதை திருப்தியாக ஏற்றுக்கொண்டு அதில் சிக்கனத்தை கடைபிடித்து இன்று வரை சீரும் சிறப்புமாகவே அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அதைப்போல் அடியேனும் உனக்கு பொருளீட்டித் தருவேன். நீ அதைக் கொண்டு வாழும் வழியை கற்றுக்கொள்ள வேண்டும். அந்த காலம் போலவே இப்போதும் இருக்குமா? தேவைகளுக்கும் நிர்பந்தங்களுக்கும் நாம் ஈடு கொடுக்க வேண்டாமா சுவாமி? தஞ்சா, என் அப்பா அடிக்கடி ஒன்றைச் சொல்வார். பகவத் சங்கல்பப்படியே அனைத்தும் நடக்கிறது என்று. பக்தியோடு நீ ஒரு காரியத்தில் போய்க் கொண்டிருந்தால் அதற்குண்டான பலன் உன்னை தேடி வரும் என்பதுதான் அடியேனுடைய அசைக்க முடியாத நம்பிக்கை. செல்வத்தை சம்பாதிப்பதில் வைணவர்களுக்கு அப்படி ஒரு திட வைராக்கியம் அவசியம். ஏன், பகவானே உபனிஷத வாக்கியமாக இதைத்தானே சொல்கிறார். என் பக்தனிடம் இருப்பதைக் காத்து தேவையானவற்றை கொடுக்கிறேன் என்பதுதான் அந்த கண்ணனின் வாக்கு. அது என்றும் பொய்த்துப் போவதில்லை. அப்படியொரு வாக்கியத்தை கண்ணன் தெரிவித்துள்ள பொழுது பொருள் சம்பாதிக்க வேண்டும் என்ற ஒரே காரணத்திற்காக ஒரு இடம் தேடிச் செல்ல வேண்டும் என்பதில் அடியேனுக்கு எள்ளளவும் உடன்பாடில்லை. அடியேன் பகவத் காரியமாகத்தான் என் செயல்களை செய்து வருகிறேன். அதற்கு நிச்சயம் தகுந்த சம்பத்தை பகவான் அருள்வார். அப்படி கிடைத்த சம்பாத்தியத்தை அப்படியே உன்னிடம் கொண்டு வந்து கொடுக்கிறேன். அதைக் கொண்டு எப்படி சிறப்பாக வாழ்க்கையை நடத்த வேண்டும் என்று நீ ஆலோசனை செய். அது என்னவோ, இவ்விஷயத்தில் உன் எண்ணமும் என் எண்ணமும் வெவ்வேறாக இருக்கிறது. என் எண்ணத்திற்குத்தான் நீ இறங்கி வர வேண்டும் என்று அடியேன் நினைக்கவும் இல்லை, வற்புறுத்தவும் இல்லை. அதே சமயத்தில் இந்த சம்பாத்தியம் என்ற விஷயத்தில் உன் விருப்பப்படி நடந்து கொள்ளவும் அடியேனுக்கு உடன்பாடில்லை. இவ்வளவு நேரம் பேசியதில் சூடாக இருந்த பால் ஆறியிருக்கும். உன் மனமும் அதுபோல் ஆறட்டும். ஆஹா, பிரமாதம்! பலே, அருமையான சுவை. மலராண்டான், மூட நெய் பெய்து முழங்கை வழிவார் என்பது ஆண்டாளின் பாசுரம். அதை நிரூபிக்கிறீரோ? சுவையில் மெய் மறந்ததால் நெய் வடிவது தெரியவில்லை. எல்லோரும் இப்படி கூடியிருந்து பிரசாதத்தை அமுது செய்யும் போது மனதும் குளிர்ந்துள்ளது. மாறுநேர் நம்பி, கையில் பிரசாதத்தை வைத்துக் கொண்டு யாரை எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறீர்? சீக்கிரம் சுவீகரிக்க வேண்டியதுதானே? இல்லை, நம் ஆச்சாரியார் பிரசாதத்தை ஸ்வீகரித்து விட்டாரா இல்லையா என்று திடீர் சந்தேகம். மாறனேர், சந்தேகமே வேண்டாம். அவர் பிரசாதத்தை ஏற்ற பிறகுதான் அடியேன் பாத்திரத்தை இங்கு எடுத்து வந்து வைத்தேன். அப்படி என்றால் சரி. மாறனேர், அடியேன் குறிப்பிட்டது சரிதானே? சுவையின் சிகரம் இச்சக்கரை பொங்கல். ஆமாம் ஆமாம், மடப்பள்ளி மனம் இங்கு வரை வீசுகிறது. ராகவனின் நலபாகம். அது மட்டுமின்றி பகவானுக்கு கண்டருள பண்ண போகும் பிரசாதம் என்று அவர் காட்டும் ஸ்ரதை. ராகவன் சிறந்த சமையற்காரர் தான். இருப்பினும் மாறனேர் நம்பி, நீர்தானே மேற்படை காரியங்களை பார்த்துக் கொள்கிறீர். அதனாலும் சுவை கூடியிருக்கலாம் அல்லவா? இதில் அடியனின் பங்கு என்று என்ன இருக்கிறது சுவாமி? ஏன் இல்லை? விறகை பிளந்து அடுப்பை மூட்டி கொடுத்தீர், பாத்திரத்தை நன்கு துலக்கி கொடுத்தீர், வெள்ளத்தை பொடியாக நசுக்கி கொடுத்தீர். இந்த சுத்து வேலையெல்லாம் தங்களது இல்லையா? மிகவும் சரி. மாறனேரின் கைவண்ணமும் இதில் இருக்கிறது.
என்ன மாரநேர் நம்பியை புகழ்ந்து தள்ளி கொண்டிருக்கிறீர்கள்? அது வந்து சுவாமி, மாரநேர் நம்பி இன்று கோயிலிலிருந்து கொண்டு வந்த பிரசாதம் பற்றி பேசிக் கொண்டிருந்தோம். சுவை இனிப்பின் உச்சம். மிச்சம் வைத்தாயோ? மடத்தில் இன்னும் சில பேர் இருக்கிறார்கள். ஆமாம், அடியேன் அப்போதே கேட்க வேண்டும் என்று நினைத்தேன். ஏன் அதிக அளவில் பிரசாதம் நம் மடத்திற்கு வந்துள்ளது மாரநேர் நம்பி? சுவாமி, அது வந்து என்ன தெய்வவாரி, இவன் ஏன் மென்று விழுங்குகிறான்? அது ஒன்றுமில்லை. இன்று இப்பிரசாதம் நம் அரங்கனுக்கு கண்டருள பண்ணவில்லை. பிறகு நம் மடத்து பெருமாளுக்கு கண்டோருள பண்ணி விநியோகிக்கப்பட்டது. புரியும்படி சொல். சர்க்கரை பொங்கல் தலிகை செய்யப்பட்டது என்னவோ நம் கோயில் மடப்பள்ளியில்தான். ராகவன் தான் எப்போதும் போல் பிரசாதத்தை தயாரித்தான். அடுத்தடுத்து அவனுக்கு வேலை. பெரிய நம்பியும் இல்லை அல்லவா? நம் மாரநேர் நம்பி நேரமாகிவிட்டதே என்று பிரசாதத்தை கண்டருள பண்ண அரங்கனின் சன்னதி நோக்கி சர்க்கரை பொங்கலுடன் சென்று இருக்கிறார். சரி, மேற்கொண்டு என்னவாயிற்று? அப்போது அங்கு வந்த புதிய நிர்வாகி அணியரங்கர் நம் மாரநேர் நம்பியை மிகவும் கடிந்து கொண்டு விட்டார்.